Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஸ்ட்ரிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ST1, ST2 அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்ட்ரிங்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கை வச்சுக்கிட்டு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதை எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதை முதல்ல ரன் பண்ணிப்போம். ST1, ST2 அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்ட்ரிங்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ முதல்ல லென்த்து கண்டுபிடிக்கணும்னு வச்சுப்போம். லென்த் ஆஃப் ST2 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அதோடைய லென்த்து தெரியணும் நமக்கு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ST2 லென்த் வந்து 38 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அதே போல் வந்து லென்த் ஆஃப் ST1 25 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரிங்களா? ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்து வேணும் அப்படின்னா நமக்கு இந்த len அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? தென் அப்பர் லோயர் இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்பர் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? ஸோ ST2 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, ஸோ நான் வந்து அப்பர் கேஸ் லெட்டர்ஸில் மாற்றணும்னு வச்சுப்போம். ST2 டாட் அப்பர் அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா ST2 இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து அப்பர் கேஸ் லெட்டர்ஸில் மாறிடும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரெண்டு வாட்டி இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரிங்கு, அது எல்லாமே வந்து அப்பர் கேஸ் லெட்டர்ஸுக்கு மாறிடுச்சு. சரிங்களா? சப்போஸ் நம்ம இது வந்து அந்த ST2 வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ST2 டாட் அப்பர்னு சொன்ன உடனே அந்த ஸ்ட்ரிங் எடுத்து அது அப்பர் கேஸில் மாற்றி டிஸ்பிளே பண்ணியிருக்கு. சரிங்களா? எனக்கு வந்து ஒரிஜினல் வேல்யூ வந்து அப்படி தான் இருக்குது இல்லையா. ஸோ இதையே நான் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ ST2 is equal to ST2 டாட் அப்பர் அப்படின்னு சொல்லி போகணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ST2வில் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா ஃபுல்லாக அப்பர் கேஸ் லெட்டரில் மாறிடும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு ST2 ஃபுல்லாகவே அப்பர் கேஸ் லெட்டர்ஸில் மாறி இருக்கு. சரிங்களா? ஸோ அதே போல் ST2 டாட் லோயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் இருக்க எல்லாமே வந்து லோயர் கேஸ் லெட்டர்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஏன் நீங்கள் வேணும்னா அதை என்ன பண்ணலாம், ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை மாற்றணும்னா என்ன பண்ணலாம், இதே மெத்தடில் ST2 is equal to ST2 டாட்டு லோயர் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ST2வில் வந்து என்னது அதில் இருக்க டேட்டா எல்லாமே லோயர் கேஸ் லெட்டர்ஸுக்கு மாறிடும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், மறுபடி ஏற்கனவே இருந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, எல்லாமே லோயர் கேஸ் லெட்டர்ஸில் மாறிடுச்சு. ஓகேங்களா? அது தென் டைட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கேபிட்டலைஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ டைட்டில் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், சரி நான் வந்து ST1 இருக்கு இல்லையா, ST1 டாட்டு டைட்டில் இப்படி பண்ணுறோன்னு வச்சுப்போம். என்ன வரும் அப்படின்னா அந்த ST1 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டுடைய ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், டேட்டா சயின்ஸ் ரெண்டு வாட்டி இருக்குது. இந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குது. பட் நம்ம டைட்டில் கொடுத்தோம்னு வச்சிங்களேன், ஒவ்வொரு வேர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர். ஓகேங்களா? பார்க்கலாமா? இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ டேட்டா சயின்ஸ் டிஎஸ் ஒவ்வொரு வேர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? இதே வந்து கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், ST1 டாட்டு கேபிட்டலைஸ் இது பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர்ஸ், மற்றெல்லாம் வந்து ஸ்மால் கேஸ் லெட்டர்ஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ எகைன் நீங்கள் ஒரிஜினல் டேட்டா அப்படியே இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் மேக்ஸிமம் மினிமம், சரி நான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் ST2 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? Y வருது, ஸ்மால் கேஸ் லெட்டர் Y வருது. ஓகேங்களா? ஸோ ST2வில் என்ன இருக்குது, ST2வில் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்குது, இங்கேயும் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கேரக்டர்லேயே Y தான் வந்து என்னது மேக்ஸிமம் ASCII வேல்யூ உள்ள கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒவ்வொரு கேரக்டருக்கும் ASCII வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த ASCII வேல்யூ பேஸ் பண்ணி தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும், மேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இருக்கிற கேரக்டர்ஸ்லேயே எந்த கேரக்டருக்கு வந்து என்னது ASCII வேல்யூ அதிக வேல்யூ இருக்கோ அதை வந்து இங்கே நமக்கு கொடுக்கும். சரி, நம்ம ஒய்யோட ASCII வேல்யூ தெரியணும்னா ORD மெத்தட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணலாம். Y அதோடைய ASCII வேல்யூ ஸோ 121 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ASCII வேல்யூ பேஸ் பண்ணி தான் என்னது இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷன் மினிமம் ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகும். சரிங்களா?
ஸோ இதே போல் மினிமம் ஆஃப் ST2 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து blank ஸ்பேஸ் வரும். சரிங்களா? ஸோ இருக்கிற கேரக்டர்ஸ்லேயே blank ஸ்பேஸோடைய ASCII வேல்யூ தான் வந்து நமக்கு கம்மியான ASCII வேல்யூ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ blank ஸ்பேஸுக்கு 32 அப்படின்னு சொல்லி வரும் ASCII வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து மேக்ஸ் அண்டு மினிமம் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஈஸ் டைட்டில், ஈஸ் அப்பர், ஈஸ் லோயர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூலியன் ரிசல்ட்டை கொடுக்கும். சரிங்களா? பூலியன் ரிசல்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். சப்போஸ் நான் வந்து என்ன சொல்கிறேன், ST2 டாட் இஸ் டைட்டில், அதான் என்ன மீனிங்னா ST2 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டும் அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் இருந்தது அப்படின்னா இதோடைய வேல்யூ வந்து உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? டைட்டில் மெத்தட் என்ன பண்ணோம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா அதில் இருக்க ஒவ்வொரு வேர்டுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் என்னது அப்பர் கேஸ் லெட்டரில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே போல் இருந்தது அப்படின்னா ஈஸ் டைட்டில் வந்து நமக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஆக்சுவலாக ST2வில் என்ன இருக்குது, அது மாதிரி எதுவும் இல்லை, எல்லாமே லோவர் கேஸ் லெட்டரில் இருக்குது. ஸோ அப்போ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். சரிங்களா? சரி, நான் வந்து இதுக்கு செக் பண்ணுறேன்னு வச்சுப்போம், ST1க்கு செக் பண்ணுறேன்னு வச்சுப்போம், இது ட்ரூ அப்படின்னு சொல்லி வரும். ST1 ஈஸ் டைட்டில் கொடுத்தோன்னு வச்சுப்போம், இது வரும். ஏன் அப்படின்னா ST1ல் பார்த்தீங்கன்னா 4 வேர்டு இருக்குது. 4 வேர்டில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸ் லெட்டர் இருக்குது. ஓகேங்களா? அது ஈஸ் டைட்டில். ST1உடைய வேல்யூ என்ன இருக்குது, ST1உடைய டேட்டா சயின்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ என்ன விஷயம்னா இதில் வந்து டேட்டா, இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல டேட்டா அப்படிங்கிற வேர்டு எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குது. அதனால் இங்கே நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரி, நான் இதை மாற்றிறேன்னு வச்சிங்களேன். சரி, மாற்றிட்டு இதை செக் பண்ணுவோம். ஸோ இதை மாற்றிட்டு மறுபடியும் செக் பண்ணுவோம். இதை மட்டும் ரன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், அதே ST1 டாட்டு டைட்டில் கொடுக்குறேன். இப்போ ட்ரூன்னு வருதான் பார்க்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ டைட்டில் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா வேர்ட்லையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அப்பர் கேஸ் லெட்டரில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஈஸ் டைட்டில் செக் பண்ணோம்னா என்ன ஆகும், அது வேல்யூ வந்து ட்ரூன்னு வரும். எப்போ அப்படி ட்ரூன்னு வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டர், அதாவது ஒவ்வொரு வேர்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி ட்ரூ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல் ஈஸ் லோயர், ஈஸ் அப்பர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஈஸ் அப்பர் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா கேரக்டரும் அப்பர் கேஸ் லெட்டர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ஈஸ் அப்பர் ஃபங்க்ஷன் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். சரிங்களா? ஸோ ST1ல் வந்து ஈஸ் அப்பர் கொடுத்தோம்னா ஃபால்ஸ் தான் வரும். சரிங்களா? அதே போல் ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ST1 ST2 ரெண்டுலேயுமே என்னது, எல்லாமே அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் உள்ளது எதுவும் இல்லை, எல்லாமே லோயர் கேஸ் லெட்டர்ஸ் உள்ளது மட்டும் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ST2 டாட்டு ஈஸ் லோயர் கொடுக்குறோன்னு வச்சுப்போம், அது வந்து ட்ரூன்னு வரும். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னது லோயர் கேஸ் லெட்டர்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஃபைண்ட், ரீப்ளேஸ், கவுண்ட்டு. ஸோ ஒரு ஃபைண்ட் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்ட்ரிங்கை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? சரி, நான் வந்து ST2 டாட்டு ஃபைண்டு என்ன ஃபைண்ட் பண்ணணும் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், சப்ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறது. இது ரெண்டும் ஆப்ஷனல். சரிங்களா? ஸோ ஃபைண்டு என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் ST2வில், சரி நான் வந்து டேட்டா அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணுறோன்னு வச்சுப்போம். டேட்டா அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணுறோம். எதுலேருந்து எது வரைக்கும் செக் பண்ணுறோம், 0 இண்டெக்ஸ்லேருந்து ஒரு 30 இண்டெக்ஸ் வரைக்கும் செக் பண்ணுறோன்னு வச்சுப்போம். எத்தனை வருது அப்படின்னு சொல்லி வரும் உங்களுக்கு. 4வது இண்டெக்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். 4வது இண்டெக்ஸில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தென் ST2 டாட் ஃபைண்டு பிக் அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன்னு வச்சுப்போம். அது எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக அது 0 இண்டெக்ஸ்லேயே நமக்கு வந்துடும். சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது. சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன், இங்கே தேடும்போது 0லேருந்து ஆரம்பிக்காமல் ஒரு 4லேருந்து ஆரம்பிக்க சொல்கிறேன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ நமக்கு இந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இண்டெக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ 20வது இண்டெக்ஸ்லேருந்து நமக்கு பிக் அப்படிங்கிற சப்ஸ்ட்ரிங்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதே போல் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, நான் வந்து ST2 டாட்டு ரீப்ளேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்ட்ரிங்கு எது நியூ ஸ்ட்ரிங்கால் ரீப்ளேஸ் பண்ணணும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து அதாவது -1ன்னு கொடுத்தீங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து எல்லா அக்கரன்ஸ் எத்தனை வாட்டி சப்ஸ்ட்ரிங் வந்து எத்தனை வாட்டி அந்த ஸ்ட்ரிங் இருந்தாலும் அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடும். சரிங்களா? இது -1ன்னு கொடுத்தீங்கன்னா, அல்லது எதுவுமே கொடுக்கல அப்படின்னாலும் என்னது எத்தனை வாட்டி இருந்தாலும் அந்த ஸ்ட்ரிங்கை ஓல்டு ஸ்ட்ரிங்கை நியூ ஸ்ட்ரிங்கால் ரீப்ளேஸ் பண்ணிடும். சரிங்களா? அது இல்லை அப்படின்னா நம்ம 2 கொடுக்குறோன்னு வச்சுப்போம், ஃபஸ்ட்டு 2 அக்கரன்ஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரி, நான் வந்து ST2லேருந்து என்ன பண்ணுறேன், பிக்ன்றதை ஸ்மால்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். பிக் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை வந்து என்ன பண்ணுறேன், ஸ்மால் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸ்மால் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா? அது ஒரு அக்கரன்ஸ் மட்டும் மாற்றினா போதும்னு சொல்கிறேன். நான் ஒரு அக்கரன்ஸ் மட்டும் மாற்றினா போதும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள், ஃபஸ்ட் டைம் உள்ள பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு உள்ள பிக் மட்டும் ஸ்மால்னு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இது ஓல்டு ஸ்ட்ரிங்கு, இது நியூ ஸ்ட்ரிங்கு. பிக்கை வந்து ஸ்மாலால் ரீப்ளேஸ் பண்ணணும், ஒரு அக்கரன்ஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அது சப்போஸ் நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எத்தனை அக்கரன்ஸ் இருந்தாலும் அது அப்படியே ரீப்ளேஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், 2 அக்கரன்ஸ் இருந்தது பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸு. இங்கே ஒரு பிக், இங்கே ஒரு பிக், ரெண்டுமே ரீப்ளேஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அது வந்து அந்த எத்தனை டைம் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வேல்யூ தான் வந்து தேர்ட் ஆர்குமெண்ட்டு. ஓகேங்களா? கவுண்ட் ST2 டாட் கவுண்ட் எதை கவுண்ட் பண்ணணும், எந்த சப்ஸ்ட்ரிங்கை கவுண்ட் பண்ணணும், எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, நான் வந்து ஏ அப்படிங்கிற ஒரு சப்ஸ்ட்ரிங் இருக்குதுன்னு வச்சுப்போம். ST2வில் ஏ அப்படிங்கிற ஒரு சப்ஸ்ட்ரிங்கு, அதை வந்து கவுண்ட் பண்ணணும். 0லேருந்து 10க்குள்ளார எத்தனை இருக்குது, 0லேருந்து 10 இண்டெக்ஸுக்குள்ளார ஏ அப்படிங்கிற சப்ஸ்ட்ரிங் வந்து எத்தனை வாட்டி வந்திருக்கு, 3 வாட்டி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே வருங்க, ஏ இங்கே ஒரு வாட்டி, இங்கே ஒரு வாட்டி, இங்கே ஒரு வாட்டி, 3 வாட்டி வந்திருக்கு 10க்குள்ளார, 10 இண்டெக்ஸுக்குள்ளார. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து அதிகமாகிடுது, அதனால் வந்து என்னது நமக்கு 3யோட வந்துருக்கு. சப்போஸ் இதை நீங்கள் வந்து 10க்கு பதிலாக ஒரு 30 கொடுக்குறோன்னு வச்சுப்போம், 7 டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 இது வரைக்கும் வந்திருக்கு ஆக்சுவலாக. சரிங்களா? சரி, இதே வந்து நான் 40 கொடுக்குறேன்னு வச்சுப்போம், 8 வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் 8 தான் இருக்குது இதில். சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு சப்ஸ்ட்ரிங்கை கவுண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.